ஐயா சிவ 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 சிவா ரகர ரகரா சிவ 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 சிவா ரகரா ரகரா ஐயா சிவ 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 சிவா ரகர ரகரா சிவ 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 சிவா ரகர ரகரா ஐயா சிவ 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 சிவா ரகர ரகரா சிவ 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 சிவா ரகர ரகரா ஐயா சிவ 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 சிவா ரகர ரகரா சிவ 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 சிவா ரகர ரகரா எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் ஐயா ஆதிமூல வைகுண்டமை பொருளின் பொன்னார் திருவடி பணிந்து வைகுண்டருக்கே பதறி வாழும் அன்பான ஐயாவின் பிள்ளைகளே, மெய் அன்பர்களே, தோணா பொருளை தொடர்ந்து உணர்ந்து வாழும் சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அடியவனின் பணிவான வணக்கத்தை இந்த இனிமையான நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை இந்த நிகழ்ச்சி ஐயாவின் அருளால் தொய்வில்லாது சிறப்பாக நடைபெற்றது. இனி வரும் நிகழ்வுகளையும் ஐயா சிறப்பாக அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியில் அடியெடுத்து வைக்கிறோம். ஐயா வைகுண்டருடைய அருளோடு ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு. ஹலோ, வணக்கம். ஐயா உண்டுமா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? நவலடியில இருந்து அம்பிகா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி அகில திரட்டோடு அன்பு கொடி மக்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில முதலாவது ஐயாவின் அன்பு பிள்ளையா கலந்துருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். எல்லோரையும் கேட்டதா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். குழந்தைகள் எல்லாம் எல்லாரும் பிறப்பு குழந்தைகள்லாம் நல்லா இருக்காங்களா? பேர குழந்தைகள்லாம் நல்லா இருக்காங்களா? பேர குழந்தைகள் நல்லா இருக்காங்களா? ரொம்ப சந்தோஷமா. எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியில ஐயாவை பற்றி ஏதேனும் ஒரு கருத்து சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஐயா கலியெல்லாம் நீக்கி எல்லா பேருக்கும் நன்மையை கொடுக்கணும்னு வந்தது நம்ம ஐயா. சரி, அதாவது நினைச்சு எல்லாம் எதை நினைச்சாலும் நல்ல காரியம் நடக்கும். ஏதோ ஒரு சின்ன ஒரு இதை எடுத்தாலுமே இப்ப ஐயா நினைச்சு எல்லா பேரும் செயல்பட்டுட்டே இருக்காங்க. சரிம்மா. அதாவது ஐயா வைகுண்டர் பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக என்னென்ன முயற்சிகள் எடுத்தார் அப்படிங்கறத சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேக்குதா? அதாவது பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக ஐயா என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுத்தாருங்கிறத மட்டும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒரு காலத்திலே பெண் அடிமைங்கிறது எப்படி இருந்தது, அதற்காக வைகுண்ட சுவாமி என்னென்ன முயற்சிகள் எடுத்து அதை. சரிம்மா. அப்புறம் அந்த தோல்ல துணி போடக்கூடாதுங்கிறத செஞ்சாரு. தாலி அணியக்கூடாதுங்கிறதுக்கு, கூந்தல் வளர்த்தியா இருக்கக்கூடாது எல்லா சந்தோஷத்தையும் பெண்களுக்காக கொடுத்தாரு ஐயா. இந்த மாதிரி உரிமைகள் பறிக்கப்பட்ட காலத்திலே இந்த உரிமைகளுக்காக குரல் கொடுத்து போராடிய ஒரே தெய்வம் ஐயா வைகுண்ட பகவான் இல்லையா? அதாவது அருள்நூல்ல கூட ஐயா அற்புதமாக நமக்கு அருளி இருக்கிறார். அதாவது பூமக்கள் நீதமுடன் போட்டதோல் சேலை தன்னை போடாதே என்று அடித்தான் சிவனே ஐயா. என் மக்கள் சான்றோர்கள் இடுப்பில் எடுத்த குடம் ஏண்டி இறக்கின்றான் சிவனே ஐயா என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த பெண்களுக்காக முழுமையாக முயற்சி செய்து இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் மாற வேண்டும், சான்றோர்கள மக்கள் நலமோடு வாழ வேண்டும் என்று அன்று என்ன செய்தார்? பாடுபட்டு நமக்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தார் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் அவங்க கிட்ட பேசினதுல. ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? அதாவது அவதாரம் மொத்தம் 10 இல்லையா? என்னென்ன அவதாரம் சொல்லுங்க பார்க்கலாம். இறை அவதாரம் 10. அந்த 10 சொல்லுங்க. ஆம், நரசிம்ம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், பரசுராம அவதாரம், ஆம், கூர்ம அவதாரம்,
மச்ச அவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், பலபத்திர அவதாரம், கல்கி அவதாரம். கல்கி அவதாரம். ஆமையா. இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அவதாரம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது நடந்து கொண்டிருக்க அவதாரம் சொல்லுங்க. இப்ப என்ன அவதாரம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கல்கி அவதாரம். கல்கி அவதாரமா? கல்கி அவதாரம். இந்த கல்கி அவதாரத்தில் இந்த கலியுகத்தை முடிப்பதற்கு ஐயா வருகிறார். சரியாமா? ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பேசினதுல. கண்டிப்பா உங்களுக்கு அகிலம் டிவியில இருந்து பரிசு அனுப்பி வைக்கப்படும். அதாவது மோட்ச உயிர்க்கும், நரக உயிர்க்கும், தீநரக பாவி உயிர்க்கும், ராச உயிர்க்கும், பள்ளி வாசல் உயிர்க்கும், வைகுண்டர் பதவி உயிர்க்கும், எவ்வுயிர்க்கும் எங்கள் ஐயா சிவசிவா. ஒரு 2 லைன் ஒரு பாட்டு பாடி கேட்டுங்களேன் பார்க்கலாம், எல்லாரும் கேட்கட்டுமே. வடக்கு வாசலிலை காட்சி தருவார், வெள்ளக்குதிரையிலே வீதி வருவார், கேட்டவர்க்கு கேட்டவரும் அவர் தருவார், கேடுகளில் மாற்றிடவே பவனி வருவார், இந்த ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார், அன்பான உள்ளத்திலே வாசம் புரிவார், ஆளும்படிகள் கண்டவர் ஐயா அகிலமாலும் வைகுண்டரு, ஆளும் கோட்டை வாசலிலே ஐயா அழகு கோபுரம் தந்தவரு, நாமம் சொல்லி பாருங்கம்மா. ஐயா உண்டு. எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில இருந்து பாலாம்பிகை பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியம்மா. இந்த நிகழ்ச்சியில கடந்த வாரம் நீங்க பேசுனீங்க இல்லையா? சென்னையில இருந்து கால் பண்ணி பேசுனீங்க. அதாவது உங்களுடைய குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்தது. அந்த டைம்ல நீங்க கால் பண்ணி பேசுனீங்க இல்லையா? குழந்தை எப்படி இருக்குமா? ரொம்ப சந்தோஷம்மா. அதாவது ஐயாவினுடைய அருள் உங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று அகிலம் டிவியில் இருந்து வேண்டுகிறோம். சரியா? அதாவது எந்தெந்த கஷ்டங்கள், எந்தெந்த துயரங்கள், துன்பங்கள் வந்தாலும் அந்நேரம் ஐயாவை நீங்கள் நினையுங்கள். நிச்சயமாக அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். சரியா? இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா? அதாவது ஐயா உண்டு என்று நினைத்தால் உண்டு, இல்லை நீ நினைச்சா இல்லதான். அப்படிதானம்மா? அதாவது நம்முடைய எண்ணத்திற்கேற்றவாறு தான் இறைவன் என்ன செய்கிறான், நமக்கு காட்சி கொடுத்து சிறப்புகள் செய்து கொண்டு இருக்கிறான். அதுதான் உண்மை இல்லையா? ரொம்ப சந்தோஷமா. எல்லோரையும் கேட்டதா சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியில ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கலாமா? அதாவது யுகங்கள் மொத்தம் 8 யுகம் இல்லையா? என்னென்ன யுகம்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது யுகம், இரண்டாவது யுகம், 8 யுகமும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். சதுர யுகம், நெடிய யுகம், திரேதாயுகம். அதாவது திரேதாயுகம், கிரேதாயுகம். சரி, சொல்லுங்க அடுத்தது. நீடிய யுகம், துவாபர யுகம். அதாவது இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய யுகம் கலியுகம் இல்லையா? இந்த யுகம் முடிந்த பிறகு தர்மயுகம் பிறக்கும் என்று ஐயா சொல்கிறார் இல்லையா? இந்த கலியுகத்தை அழிக்க வந்த பகவான் தான் வைகுண்ட சுவாமி. அப்படிதானா? இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய நமக்கு நிச்சயமாக தர்மயுக வாழ்வும் உண்டு இல்லையா? ஐயாவை நம்புகிறவர்களுக்கு நிச்சயமாக உண்டு இல்லையா? ரொம்ப சந்தோஷமா. அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லோரும் கேட்டதா சொல்லுங்க. சரியா? அகிலம் டிவி மூலமாக உங்களை சந்தித்து உங்களோடு ஐயாவினுடைய அருள் உபதேசங்களை பேசியமைக்கு மிக்க நன்றி. எல்லா சிறப்புகளையும் ஐயா தருவார். அதாவது ஐயா சொல்லுகிறார், பல்லாக்கு தண்டிகையும் பரிமணமும் சந்தனமும்
உள்ளதெல்லாம் உள்ளபடி உங்களுக்கு நான் தருவேன் என்று ஐயா சொல்லுகிறார். கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், கஷ்டங்கள் கவலைகள் நிச்சயமாக மாறும், ஐயாவை நீங்கள் நம்பி பிடித்தால் மட்டுமே என்று சொல்லி அடுத்த ஐயாவின் பிள்ளையை சந்திக்கிறேன். அம்மா ஐயா உண்டு. ஐயாச்சரணம் வைகுண்டாச்சரணம் ஐயா உண்டு. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ, சென்னையில இருந்து ஸ்வேதா பேசுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னால இந்த ஹிலம் டிவியில பேசிருக்கீங்களா? பரவாயில்லை. இப்போ இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தர வேண்டும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? யூகேஜி முடிச்சிருக்கீங்க. இனி அடுத்தால என்ன படிக்கணும்? ஃபர்ஸ்ட் 1வது வகுப்பு போகணும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். நல்லா படிங்க சரியா? உங்களுடைய உடல் நிலை இப்போ எப்படி இருக்குமா? நீங்க கடந்த வாரம் ஆஸ்பத்திரியில இருந்தீங்களா? அப்படியா? உடம்புக்கு இப்போ எப்படி இருக்குமா? என்னம்மா? 2 நாள் உடம்புக்கு இப்ப நல்லா இருக்கா? சரிப்பா. ஏதாவது ஆஸ்பத்திரியில இருந்து எப்ப வீட்டுக்கு வந்தீங்க? அப்படி இப்பவும் தான் வந்தீங்களா? அப்படியா? நீங்க அதாவது ஆஸ்பத்திரியில இருக்கும்போது நாமம் போட்டீங்களா? நாமம் விட்டீங்களா? நாமம் இட்ட உடனே நல்லாகி விட்டது இல்லையா? சரிம்மா. எல்லாம் ஐயா உங்களுக்கு சிறப்புகளை நடத்தி தருவார். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள். அதுபோல ஐயா நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். சரியா? அதனால உங்களுக்கு ஒரு குறையும் வராது. சரியாம்மா? ரொம்ப சந்தோஷம். இப்ப ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அகிலத்திரட்டு அம்மானை எந்த பதியில் வைத்து எழுதப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க வாழ்க வாழ்க. அதாவது அகிலத்திரட்டு நீங்க படிப்பீங்களா? அம்மா சொல்லி தருவாங்களா? அந்த காப்பு லைன் மட்டும் படிச்சு காட்டுங்க பார்க்கலாம். 2 லைன். அகிலத்திரட்டுல முதல் பக்கத்துல காப்பு படிப்பாங்க இல்லையா? காப்பு 2 லைன் பாடுங்க பார்க்கலாம். முதல் ஆரம்பம். ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயணர் பாதம் நாவினில். சரியாமா? ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட பேசினமைக்கு. நீங்க இன்னும் மீண்டும் மீண்டும் வாரந்தோறும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். சரியா? ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினமைக்கு. அதாவது இன்று முதல் எல்லோரும் ஏகாவரா தஞ்சம் என்று ஒன்று போல் எல்லோரும் ஒரு புத்தியாய் இருங்கோ, காணிக்கை இடாதுங்கோ, காவடு தூக்காதுங்கோ, வீணுக்கு தேடு முதல் விருதாவில் போடாதுங்கோ என்று ஐயா சொல்லுகிறார். ஒன்றுக்கும் பதற வேண்டாம் யுகவரநாதன் ஆணை, என்றைக்கும் மலையின் மீது ஏற்றிய தீபம் போல், கன்றுக்கு பால் போல், கண்ணுக்கு புருவம் போல் என்றைக்கும் ஐயா இந்த குழந்தையோடும் இந்த மக்களோடும் இருந்து சிறப்புகளை நிச்சயமாக நடத்தி தருவார். ஐயா உண்டு. ஐயா உண்டு. ஐயாச்சரணம் வைகுண்டாச்சரணம். எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில இருந்து பேசுறீங்க. உங்க பேரை சொல்லுங்களேன் பார்க்கலாம். வீரபுத்திரன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருவீங்க. எல்லா சிறப்புகளையும் வைகுண்ட பகவான் உங்களுக்கு நடத்தி தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். நாராயண குருவை நாளும் மறவாமல் பேராக இருந்தால் பேர் உங்களுக்கு என்று ஐயா சொல்லுகிறார் இல்லையா? அதுபோல ஐயாவை தினமும் நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வாழ்வில் சிறப்பு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது என் பெயர் சொல்லி யாதொருவர் வந்தாலும் அன்போடு ஆதரித்து அன்னமிட்ட பக்தருக்கு என்னென்ன இடுக்கமது அபாயம் வந்தாலும் அந்நேரம் நான் வருவேன் என்று ஐயா சொல்லுகிறார் இல்லையா? சொல்லியிருக்கிறார் இல்லையா?
அதுபோல ஐயாவை நம்புகிறவர்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு இல்லையா? கண்டிப்பா ஐயா. அதாவது நோய்கள் இருக்கு. ஆம். ஐயாவுடைய மக்களுக்கு அதெல்லாம் வராது ஐயா. ஐயா தானே. அது சரி. ஆமா ஐயா. அதாவது எல்லா சிறப்புகளும் ஐயாதான் நிகழ்த்துகிறார். இந்த உலகமே அவருடைய ஆணைக்கு இணங்க அசைந்து கொண்டு இருக்கிறது. அதில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. அதாவது கைத்தட்டும் பொழுதோ கண்தட்டும் நேரமோ இந்த கலியன் இருப்பதெல்லாம் என்று சொல்லுகிறார் இல்லையா? சிந்தி கிடக்கும் மயிரை நான் பந்து முடிந்து விட்டால் இந்த சீமை அழிந்து போய்விடும் என்றும் ஐயா சொல்லுகிறார். வட்டக்கிளுகிழுப்பை தட்டி முடிந்து விட்டால் இந்த வையகம் அழிந்து விடும் என்றும் சொல்லுகிறார். எவர் எவர் இருந்து மணியம் பண்ண வேண்டுமானாலும் எந்த முக்கால் அடிக்குள்ளே என்று ஐயா சொல்லுகிறார். முக்கால் அடிக்குள்ளே இந்த உலகத்தை அளந்து வைத்துக் கொண்டு இருக்கிறான் மாயன் இல்லையா? அந்த அந்த முக்கால் அடிக்குள்ளேதான் இந்த உலகமே இருக்கிறது என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒரு சின்ன துரும்புதான். அந்த அளவுக்கு ஐயா அவருடைய பாதத்திற்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டு இருக்கிறார். அதற்குள்ளே இருந்து கொண்டு நான் பெரிது நீ பெரிது என்று நாம் சண்டை போடுவதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை இல்லையா? அதனால்தான் நீ பெரிது நான் பெரிது நிச்சயங்கள் பார்ப்போம் என்று வான் பெரிது என்று அறியாமல் மாழ்வார்வின் வேதம் உள்ளோர் என்றும் எழுதப்பட்டு இருக்கிறது இல்லையா? ஐயா மெய்ய நிலைநிறுத்தி பொய்யை அதிகரிக்க வந்தவர் தான் ஐயா. இவ்வளவு சிறப்புகளை தந்த இறைவனுடைய வழிபாட்டு பிள்ளைகள் நாம் எல்லோரும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்களேன். இந்த கலியுகத்திலே ஐயாவினுடைய பிள்ளைகள் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா வைத்த சட்ட திட்டங்கள் மறவாம நடக்கணும் ஐயா. சட்ட திட்டங்கள்ல ஒரு 4-5 சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சத. ஐயா நன்றி மறந்திடாதே என்றாரு. நன்றி மறவாதே நான் பெரிதென்றாதே என்றாரு. அண்டி வந்த மக்களை அகற்ற நினையாதே என்று சொல்லியிருக்கிறார். அவரவர் தேடு முதல் அவரவர் வைக்காண்டிருந்தோ அடுத்தவன் முதல் எதற்கு இருந்தார் ஐயா. ஆமா நம்ம தேடும் போது நம்மளை வச்சு சாப்பிட சொன்னார். அடுத்தவர் பிறருடைய பொருளுக்கு நீ ஆசைப்படாதே என்று சொல்லுகிறார் இல்லையா? ஆமா ஐயா. இப்படி ஐயாவுடைய சட்டத்தின் இப்படி நடந்தாலே உலகத்தில் அவங்க பெரிய சிறப்படைவார்கள். ஆமா ஐயா. அப்படிப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் இல்லையா? அப்படி கடலுக்குள் வைத்த உபதேசத்துல சொல்லியிருக்காரு. ஆமா கடலுக்குள்ள யாராவது கேட்க முடியுமா? அது சரி. தண்ணிக்குள்ள கேட்க முடியுமா ஐயா? முடியாது. பேசியவர்கள் உண்டா? இல்லை இல்லை இல்லை. ஐயாவை மட்டும்தான் ஐயா பேச முடியும். ஆமா ஐயா. அதாவது கடலுக்குள்ளே 3 நாட்கள் விஞ்சி அருளப்பட்டு உபதேசம் செய்யப்பட்டு அதற்கு பின்பாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அப்படித்தானா? நாராயணம் நல்விஞ்சை வைகுண்டருக்கு அருளி அதன் பிறகு இந்த பகவான் வைகுண்டம் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். இந்த பூ உலகிற்கு சான்றோர்குல மக்களுக்காக வந்தார் இல்லையா? சரி. எதுக்கு இந்த சான்றோர்களுக்குள்ள வந்தார் இதெல்லாம் ஐயா நமக்கு 58 முதல்ல சொல்லியிருக்க. சரி. அதாவது உலகத்துல பிறந்த மக்களுக்கு அந்த நேரத்துல 7 ஊற்றுவதற்கு கற்பத்தியத்தான் ஊற்றுவாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் வளர்ந்தவொடனே அந்த சாணா வீட்டுல தண்ணி குடிக்காதுன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை திட்டுவாங்க ஐயா. ஆமா ஐயா. இது என் காலால கூட ஒருத்தர் சொல்ல நான் கேட்டிருக்கேன் ஐயா. அப்ப அப்படி ஒரு பிறந்தன்னைக்கு சேர ஊற்றுறதுக்கு தண்ணி வேணும். அப்ப இந்த மக்கள் வீட்டுல தண்ணி குடிச்சா தீட்டான். இப்படி எல்லாம் ஒதுக்கப்பட்ட ஒரு வம்சத்துக்காக ஐயா அதாவது ஹலோ அதாவது பனையேறி என்றாலே மேல் சாதி நோகுது, பதநீரை கண்டாலே அந்த சாதி சிரிக்குது. அதாவது பனையேறி கீழ் சாதி, பதநீரோ மேல் சாதி. பரந்தாமா இதை கேட்க நீங்க வருவாயின்னு ஒரு பாடல்கள் கூட அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க இருக்கு இல்லையா? பதநீரோ மேல் சாதி, பனையேறி கீழ் சாதி,
பரந்தாமா இந்த நிலையை கேட்க நீ இங்கு வருவாய், எந்த சாதி நீசனுக்கு நாராயணான்னு கேட்டாங்க இல்லையா? அதனால இவ்வளவு கொடுமைகளை அன்று அந்த சான்றோர்குல மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள் இல்லையா? சொல்லுவாங்க கூலி காப்பி அடிச்சுதான் கொடுப்பாங்க. அதை கொடுத்த பிள்ளைகளுக்கு எப்படி வளர்க்க முடியும்? அந்த பிள்ளைகளையும் மஞ்சள் சொல்லி சொல்லுவாங்க ஐயா. அதான் குளம் வெட்ட சொல்லி கூலி கொடுக்காமல் இரவு பொருள் பத்தினிகள் போட்டான்னு சொல்லி 5000 அதாவது அன்று அந்த சான்றோர்குல மக்கள் அவ்வளவு கொடுமைகளை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் வைகுண்ட பகவான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் இல்லையா? அதுக்காகத்தான் ஐயா சொன்னாரு, பேசாதே எளியோர் வலியோர் எவருக்கும் நான் என்று தருணம் வரும்போது சாதார இடம் வருவேன். அறிந்து பல சாதி முதல் அன்பொன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பார். ஐயா அன்னைக்கு சொன்ன வார்த்தையா திருவனந்தபுரத்துல அந்த திருவிதாங்கூர் மகாராஜாவுக்கு. அறிந்து பல சாதி முதல் அன்பு ஒன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பார். ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு சிறப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஐயா. இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. அதாவது மாதம் மும்மாறி மழை பொழியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது என்னெல்லாம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அது எந்த மாதம் மும்மாறி மழை பொழியும் இல்லையா? மும்மாறி மழை பொழியும் ஐயா. ஆமா, அது என்னன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். கற்புநெறி தவறாத மங்கையருக்கு ஒரு மழை, வேதமுறை கற்ற வேதியனுக்கு ஒரு மழை, ராஜ நெறி தவறாத ராஜனுக்கு ஒரு மழை. இப்படி 3 மழை ஐயா. அதாவது வேதம் ஓதியிடும் வேதியனுக்கு ஒரு மழை, நீதி மன்னர் நெறியனுக்கு ஒரு மழை, மாதர் கற்புடை மங்கையருக்கு ஒரு மழை. ஆக இந்த நீதிமுறைகள் இந்த உலகத்துல இப்ப நடக்குதாங்கிறத நீங்க சொல்லணும். வேதங்களை ஓதுகின்ற வேதியனுக்கு ஒரு மழை. அவன் வேதமுறை இப்ப பணத்துக்காக ஓடுறாங்க. ஆமா ஐயா, ராஜாக்கள் பாசாங்கு மந்திரிகள் ஐயா சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி மந்திரிகள் இருக்காங்க ஐயா. பாசாங்கு மந்திரிகள் இல்லையா? ஆமா, அந்த கற்புநெறி தவறாத மங்கையர்கள் பூமியில் இருக்காங்க ஐயா. அவங்களுக்காக ஐயா அப்பப்போ கொஞ்சம் மழை பெய்யுது. வாழ்க வாழ்க வாழ்க. இந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே உண்மையிலே உடம்பெல்லாம் புல்லரிக்குது ஐயா. அதாவது உண்மை, அதாவது கற்பு நிலை தடு மாறக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள். ஆனாலும் கற்பு நிலை தவறாது சில மங்கையர்கள் இருப்பதினால்தான் இந்த மழை கிடைக்கிறது என்று நீங்க சொன்னீங்க. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. நீதி மன்னன் நெறியனுக்கு ஒரு மழை எழுதப்பட்டு இருக்கிறது. அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. நீதி மன்னன் சொல்லுங்க. மன்னவனுக்கு தான் ஐயா. ஆனா இப்படியும் சொல்லுவாங்க, நீங்க சொல்ற மாதிரியும் சொல்லுவாங்க ஐயா. சரி, நீங்க அதோடைய அர்த்தங்கள் நீதி நெறி தவறாக மன்னவனுக்கு ஒரு மழை. ஆமா ஐயா. அதாவது இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு நீங்க சொல்லணும். இப்ப சம்பவம் ஐயா சொல்லிருக்காங்க. அக்னியால் அழிப்புன்னு சொல்லி அந்த நிலைமை நடந்துருக்கு ஐயா. சரி சரி சரி. ஆமா ஐயா. ஐயா சொன்னாங்க கணக்கு அக்னி வந்து சூழம் சொல்லி அந்த நேரம் இப்ப நடந்துருக்கு ஐயா. அக்னியால் நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களோடு ஐயாவினுடைய அருள் செய்திகளை பேசி கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உங்க தொழிலெல்லாம் எப்படி இருக்கியா? ஊருக்கு வந்திருக்கீங்களா? சரி, ஊருக்கு வந்தா நிலையத்துக்கு நேரடியா வாங்க ஐயா. ஆமா, உங்களுக்கு கண்டிப்பா பரிசு கொடுக்கணும். சரியா? நீங்க பதில் சொல்லிருக்கீங்களா? அதனால சரியா? எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தர வேண்டும் என்று ஐயாவிடம் இந்த அகிலம் டிவியில் இருந்து வேண்டுகிறேன். அதாவது ஐயா சொல்லுகிறார், நாட்டுக்குடைய நாராயணர் தனக்கு ஆட்டுக்கொடை பூசை அனுப்போலும் வேண்டாம் என்று சொல்லுகிறார் இல்லையா? படைத்து நிறைந்தவர் பாலன் வடிவானவர் எங்கும் நிறைந்தவர் இல்லையா? அப்படிப்பட்ட ஐயாவை நாம் வணங்குவோம்.
ரொம்ப சந்தோஷம். அவரை அறியாது இந்த உலகத்திலே ஒன்றுமே நடக்க போறது இல்லையா? இப்ப உங்களை ஏமாத்தி நான் ஒரு காரியம் பண்ணிடலாம், ஆனா ஆண்டவனை ஏமாத்தி எதையுமே நாம் என்ன செய்ய முடியாது, நிலைநிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட அது சரி. ஒரு நாள் பணியாற்ற வாழும் தாங்க மாதிரியா? அதான் இரவு பொருள் வேலை செய்தாலும் ஈசன் வேலை முடியாது, அவருக்கு வேலை கொஞ்சமே முடியாது. ஐயா, இவ்வளவு சிறப்புகளை தந்த ஐயாவை வணங்குவோம். ஐயா உண்டு. வணக்கம். ஆத்தாங்கரை பள்ளிவாசல்ல இருந்து குணசேகரன் பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதாவது வயதில் சிறியவனாக நான் இருந்தாலும் உங்களை போன்ற ஒரு பெரியோர்களிடம் பேசுகின்ற போது உண்மையிலே மனதிற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வைகுண்ட பகவான் எனக்கு அருளியிருக்கிறார் என்று நினைக்கின்ற போதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் பணிவிடை செய்வதையே என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன் ஐயா. அதாவது அறிவு வளர்ச்சியோ ஐயா தந்திருக்கிற அளவுல கூட்டு கட்டுதலை கூட கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிருக்கேன். ஐயா சொல்றதான் சொல்றீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் உடம்புலயோ அறிவுலயோ நீங்க சொல்ற மாதிரி நான் வளர்த்தேன். அதாவது இந்த இளம் தொலைக்காட்சியில கிட்டத்தட்ட 2.5 வருடங்களாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஆனா இது உண்மையிலே ஐயாவினுடைய அருளால் தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை பரிபூர்ணமாக நான் உணர்ந்திருக்கிறேன் ஐயா. அதாவது 10வது வகுப்பு வரையே படிப்பை முடித்த அடியனுக்கு இப்படி ஒரு அன்பர்களோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதுவே அதுக்கு மட்டும் இல்லையா, உலக மக்கள் ஒவ்வொன்றும் கேட்டு புரிஞ்சுக்காக ரொம்ப சந்தோஷம். அதாவது ஏடு வந்தேன் உன் கையிலே எழுத்தாணியும் கூட வந்தேன் ஐயா சொல்றார். அதுபோல ஐயா அந்த சிந்தனையை, அதாவது ஒரு மனிதனுக்கு பிறக்கின்ற போது கருவிலே அவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற விதியை ஆண்டவன் எழுதுகிறான் இல்லையா? ஆமையா, அந்த முறைப்படிதான் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும் இல்லையா? அதுபோல ஆனாலும் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எனக்கு கொடுத்து உங்களோடு ஐயாவினுடைய அற்புதமான பிள்ளைகளோடு கலந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ ஐயாவினுடைய வழிபாட்டை பற்றி நீங்க பேசுங்க ஐயா. நம்முடைய சொல்லுங்க ஐயா. ஐயா வைகுண்டன் நினைச்சிட்டு இருக்காங்க. இது பெரிய தவறு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க ஐயா. உலகத்துல ஆண்டவன் ஒவ்வொரு முறையும் அக்கிரமம் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அத மக்களும் மன்னர்களும் அறியாதவண்ணும் அறியாத ஆட்கள் கையில கொடுத்து தன்னுடைய பொசிஷனை கொடுத்து அந்த ஆட்கள் மூலமா நம்மளுக்கு அறிவு கொடுத்தாரு. அந்த ஆட்கள் மூலமா அற்புதத்தை நடத்துறாரு. அப்படி அற்புதம் நாகர்குல மக்கள் அநியாயப்படுத்தப்படுறாங்கிறதுக்காக ஐயா முத்துக்குட்டி மூலமாக சரி ஐயா தன்னை வெளிப்படுத்துறாரு. அதுக்காக ஐயா முத்துக்குட்டி ஐயா போற்றத்தக்க பெரிய மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட போய் அந்த மனிதர்கிட்ட போய் ஐயா இறங்குறது நம்ம எப்படி பூஜை பண்ணாலும் வச்சு நடத்தினாலும் நம்ம 7 முறை நாமம் போட்டாலும் 80 முறை நம்ம ஐயாவோட சொன்னாலும் நம்மகிட்ட இறங்காம ஐயா முத்துக்குட்டி ஐயாட்ட இறங்கி இந்த உலகத்துக்கு மன்னனுக்கு பாடம் நடத்துறத ஐயா காட்டினாரு. இதே மாதிரி இன்னும் பல ஜாதிகளும் பல மக்களும் அடிமைப்பட்டு இருக்கிற இடத்துல அந்த இடத்துக்குள்ள போய் அந்த இடத்துல அடிமைத்தளத்துல இருக்கிற ஒரு ஐயா கிட்ட போய் ஐயா ஒரு புக்ஸை கொடுத்து ஒரு அற்புதங்களை கொடுத்து ஐயா தோன்றி இன்னும் பல இதுல நடத்தலாம். அதுக்கு என்ன காலம் இருக்கு.
ஒரு எள்ளளவு ஒரு இது கூட ஐயா இல்லாம நடக்காது. ஐயா கிட்ட நம்ம அர்ப்பணிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னை ஐயாவை தவிர வேற யாரையும், என்னோட உடம்பு, என்னுடைய உயிர், என்னுடைய ஆவி அத்தனை ஐயாவுக்கு தான். பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்ல, எல்லாமே ஆண்டவை ஏற்றுனதான்னு நினைக்கிற 10 வயசு குழந்தைல இருந்து 5 வயசு குழந்தைல இருந்து 70 வயசுக்கு கிழவு வரைக்கும் இருந்தாங்கன்னா அவங்க ஐயாவை மனசுல நினைக்கங்க. இப்ப நம்மள பாயப்பட்டாள்னா இங்க ஐயாவை தேடுறோம், அங்க போய் ஐயா எனக்கு வீடு இல்லையே, எனக்கு வாசல் இல்லையே, இதைத்தான் கேட்கிற முடியும். ஐயா நாராயணா, நீ இந்த அளவாறு என்ன வச்சிருக்கே, இதுக்காக உங்களுக்கு நன்றி யாரும் கேட்டது. அது உண்மையான, அதாவது எண்ணங்கள் ஐயா சொன்னது போல மனிதனுடைய மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோலதான் இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் எல்லோருமே இருக்கிறோம் இல்லையா. இதுவரை இந்த உலகத்தில் என்னை இப்படி ஒரு சிறப்பாக நீர் வாழ வைத்தீரே, அதற்கு உமக்கு நன்றியான்னு சொல்லுவதற்கு நம்முடைய மனம் ஒருபோதும் சம்மதிக்கவில்லை. எனக்கு இன்னும் நான் அதை கேட்டேன் தரவில்லையே, இதை கேட்டேன் தரவில்லையே என்று அவரிடம் சண்டை போடுவதற்கும் போராடுவதற்கும் தான் நாம் முன் வருகிறோமே தவிர அந்த செயல்பாட்டிற்கு நம்முடைய எண்ணத்தை என்ன செய்ய மாட்டோம். உங்களுடைய இஷ்டப்படி என்ன வழிநடத்தணும் நம்ம யாருமே கேட்கலையா. உங்களுடைய இஷ்டப்படி உங்களுடைய கையில வச்சு என்ன வழி நடத்தும் நம்ம யாரும் கேட்கல. நான் கேட்கல, பொட்டாட்டி பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டணும், எனக்கு நம்ம அட்டைக்கு வரப்பாது, கொஞ்ச நாள் வாழணும், இதத்தான் கேட்கிற முடிய ஐயா எனக்கு உயிர் பிச்சை தந்து இவ்வளவு தூரம் உங்களுக்கு நன்றின்னு கேட்கறதுக்கு நம்ம மனசு அளவாயில்லையா. அதாவது இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். அதாவது வீடு கட்டுறோம், வீடு இல்லாம இருக்கிறையா, வீடு எனக்கு ஒரு கூரை அமைச்சு தாரோம், கூரை அமைச்சு தந்தியர்னா நான் ஐயா உமக்கு வரக்கூடிய திருநாள்ல ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய செலவுல நான் தர்மம் செய்யறேன் நீ ஐயா கிட்ட வேண்டினால் இந்த வேண்டுதல் ஐயாவினுடைய வழிபாட்டு பிள்ளைகளிடம் நிறைய பேர்களிடம் இருக்கிறது. இது முறைதானா? எனக்கு நீர் நினைச்சபடி நடத்தணும்னா என்னுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, அது குணமாக்கி தாரும் ஐயா, ஐயா உமக்கு நான் சந்தன குடம் சுமக்கிறேன் என்று வேண்டுவது தவறுதானா? உங்களுடைய குழந்தைக்கு சுகம் இல்ல, நீர் உங்க மூலமா எனக்கு தந்த குழந்தைக்கு சுகம் இல்ல, நீரே பாக்குறது, எடுக்கிறது வைக்கிறது ஒவ்வொரு பொறுப்பு கேட்கலையா. அப்படித்தான் கேட்கணும், அதுதான் வேண்டுதலுக்குடைய முறை இல்லையா. என் குழந்தை இல்லையா, எனக்கு ஒரு குழந்தை தந்திருந்தாங்க, எனக்கு குழந்தை தரல ஐயா, பாக்கியம் வைக்கல, எனக்கு குழந்தை தரல ஐயா, கடவுள் எனக்கு குழந்தை தரலன்னு சொல்றீங்க, இந்த ரைட் இல்லையா. அவர் நம்மளை மட்டும்தான் பார்த்து வச்சிருக்காரு ஐயா, அதுதான் உண்மை இல்லையா. அதான் உண்மையா. அதனால நான் திருட போறேன்னு வச்சிருங்க, எனக்கு இந்த திருட்டு முத்து தர்றதே ஐயாதான் இல்லையா. அதனால்தான் ஐயா சொல்கிறார், அவரவர்கள் நினைக்கின்ற நினைப்புக்கு தக்கதாக இருந்து நான் விளையாடுகிறேன். எல்லோருடைய உள்ளத்திற்குள்ளும் இருந்து கொண்டு அவர்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தவாறு இருந்து இந்த உலகத்திலே விளையாடி கொண்டிருக்கிறார் இல்லையா. ஒரு பெரியவர் ஈரோட்ல பேசுறது. ஆமா, சொல்லுங்க ஐயா. அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, பணத்தை பத்தி பேசுறது, அந்த அர்த்தனை நிலத்தை வாங்க, அர்த்தனை இதை பொருட்களுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னது. ஆமா, அவனுக்கு சொல்லுங்க ஐயா. ஐயா அடுத்தவர் நிலத்துக்கு ஆசைப்பட்டா கொடுத்து அர்ப்பணிச்சுட்டு இருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க ஐயா. நான் கலைய நம்ம நன்றியில கலைய வளர்த்தை நம்ம அறுக்கிறது போல அடுத்தவன் நலத்துக்கு ஆசைப்பட்டு அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டு சாப்பிடுற ஒரு மனுஷனை ஐயா வளர்த்த அர்த்தம். அதாவது அன்பான பக்தர்களை நான் அலைச்சல் செய்து ஏற்பேன்,
வம்பான மாற்றானை நான் வளர்த்து அறுப்பேன் என்று ஐயா சொல்லுகிறார் இல்லையா? அதுபோல ஐயா நிச்சயமாக ஒருவன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் அவன் நல்லாதானே இருக்கிறான் என்று இந்த உலகம் சொல்லும். சொல்லுறோம். ஆனா அது ஐயா கொடுத்தது, ஐயாவே வாங்குவார் இல்லையா? அதாவது உப்பு தின்னவன் தண்ணீர் குடித்துதானாக வேண்டும், தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவித்துதானாக வேண்டும். அது வைகுண்டருடைய நீதிமன்றத்தில் இருந்து அவனுக்கு விடுதலை என்பது நிச்சயமாக கிடைக்காது இல்லையா? அதனால ஐயாவினுடைய அருள் உபதேசங்களை கேட்டு ஐயாவினுடைய பிள்ளையாக அமைதியாக வாழ்ந்தால் நிச்சயமாக தர்மயுகத்தில் நமக்கும் இடம் உண்டு இல்லையா? ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்ககிட்ட பேசினதுல. ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா? இல்ல ஏற்கனவே கேட்டேன் உங்ககிட்ட கேள்வி. மாதம் மும்மாறி மழை பொழியும்னு கேட்டேன், அதான் அவங்க கிட்ட கேட்டேன் இல்லையா? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க. ஆமா, பெண்கள் இருக்கிற போய்தான் மழை பெய்யுது. அந்த பெண்களும் வருங்காலத்துல வாசிகை படுவர் போல இருந்தா இந்த மழை செழிப்பா இருக்கும். கூட பள்ளுவர் வாசிகை போல அந்த பெண்கள் கற்பனை பெண்களா இருந்தா வாசிகின்னு சொன்ன உடனேயே கிணத்துல போட்ட தோண்டி அப்படியே போட்டுட்டு ஓடி வர்ற வாசிகை போல கூட்டம் வர்ற வாசிகை போல பெண்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக மும்மாறி பெய்யா. அதாவது அந்த சிறப்பு என்னன்னா, வள்ளுவர் கூப்பிடுகிறார் வாசிகை என்று கூப்பிடுகின்ற போது அங்கே கிணற்றிலே தண்ணீர் இறைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அம்மா அப்படியே கயிற்றை விட்டு விட்டு வந்து விட்டார்கள். ஆனால் திரும்பவும் பார்க்கின்ற போது அந்த கயிறு அப்படி இருந்ததாம். அதுதானே சிறப்பு. அதனால இருவரும், அதான் இகலத்திரட்டிலே அப்பன் வைகுண்டம் சொல்லுகிறார், இருவரும் ஒத்திருந்தால் பழுதில்லை உங்களுக்கு என்று சொல்லுகிறார். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் ஒளிவு மறைவு இல்லாமல் சிறப்பாக வாழ்ந்தால் இல்லறம் நல்லறமாகும் இல்லையா? அதான் ஐயா சொல்லுகிறார், இல்லறத்தை விட்டுதவம் இல்லை இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்றார். அதனால இல்லறத்தில் நல்லறமாக இருந்து நாமும் ஐயா அதனுடைய அருள் உபதேசத்தை கேட்டு சிறப்போடு வாழ்வோம். இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது சான்றோர்குல மக்கள் நாம் எல்லோரும் இல்லையா? ஐயா அந்த தவநிலையில் இருந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் சான்றோர்குல மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஏற்படுத்திய தவத்தினுடைய பெயர் என்ன? 700க்கு மேற்பட்ட குடும்பங்களை ஐயா ஒன்று திரட்டி ஒரு தவத்தை ஏற்படுத்தினார். ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? சென்னையில இருந்து பேசுறீங்க. உங்க பேரை சொல்லுங்க ஐயா. நாராயண பெருமாள். அதாவது இந்த நிகழ்ச்சியை agilam.com மூலமாக பார்த்து தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? உண்மையிலே இந்த அகிலம் டிவி இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் மக்களுடைய பார்வையில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்க்க முடியாவிட்டாலும் இணையதளம் மூலமாக பார்த்து பலனடையுங்கள் ஐயா உண்டு. சரியா? இந்த நிகழ்ச்சியில் ஐயாவை பற்றி கருத்துக்களை சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கும்போது கடந்த வாரம் பேசும்போது என்னுடைய கணக்கன் பேரறிவான் ஊரறிவான் தலம் அறிவான் சொல்லியிருந்து இல்லையா? என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. அதிக பகுதிகளுக்கு ஆரம்பத்துல இருந்து சென்னையில் உள்ள பல தாமதங்களுக்கு போய் ஐயாவை கணக்கு கேட்டிருக்கேன். சரி. கடைசியில் ஐயா எனக்கு அதிகமா சொன்ன பகுதி மேற்கேக்கிற பகுதி. அங்கே இருக்க பகுதியில ஐயா ரவிசாமி ஐயா இருக்காங்க. சரி. அவங்க வேட்டையில மட்டும்தான். நான் ஐயா ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அவங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா கிட்ட தொடர்ந்து 1 வருஷ காலமா போய் அவங்க பிரச்சனையை தீர்த்து ஐயா அவங்க வேற 24 மணி நேரமும் ஐயா குடிக்கொண்டு இருந்திருக்காங்க. இருந்து அந்த பிரச்சனையை முடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனையை முடிஞ்ச உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாம அவரே ஐயா வரைக்கும் சரி மக்களுக்கு நாமும் கொடுப்போம் நம்ம மாதிரி தீர்க்கணுங்கிறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட சரி. ரொம்ப சந்தோஷம். அந்த பதில அப்படின்னா ஐயா அவர்கிட்ட 24 மணி நேரமும் இருந்து கொண்டு எல்லா நிகழ்ச்சியும் சொல்லிட்டே இருப்பார். பொதுவா கணக்குல ஐயா கிட்ட விட்டாங்கன்னா ஒரு 2 வார்த்தைகள் சொல்லுவாங்க, முடிப்பேன்னு ஐயா சொல்லி முடிச்சிருவாங்க. எல்லா பதிலையும் நிரந்தர பழக்கம் ஐயா கொடுக்குற கணக்கு அதுதான். சரி.
அங்க ஐயா விசேஷமா ஒரே ஆளுக்கு 1/2 மணி நேரம் கூட கணக்கு சொல்லுவாங்க. எல்லாம் விவரமா எல்லாம் இருக்கு. இந்த ஊர்ல பல ஊர்ல இருந்து வேற மக்கள் எல்லாம் வராங்க. வந்தாங்க அந்த தலங்களை பத்தியும் அவங்க பதிகளை பத்தியும் அங்கு உள்ள முறைகளை பத்தியும் அதெல்லாம் விளக்கமா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்புகளை பெற்றிருக்கு இல்லையா? அதாவது அவங்க அந்த அளவுக்கு அவங்க வேட்டையில மக்கள் தான் முதல்ல வந்து மாமிசம் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. ஐயா வந்து அமர்ந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு ஐயாவுடைய நாமமா ஐயாவுடைய தர்மம் தான் முக்கியங்கிற அளவுக்கு ஐயாவுங்கிற காசு கொடுத்துட்டு ஆசைப்படாம ஐயாவுடைய புகழ பரப்புங்கிற ஒரே குறிக்கோள் ஆரம்பிக்கப்பட்ட பணி பல தானியங்களும் உருவாகிருக்கு. அதாவது என்னுடைய கணக்கன் பேர் அறிவான்கிற வார்த்தை அந்த இடத்திலே உண்மையாக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் உங்கள் கண்ணார கண்டு மகிழ்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? ஆமா, ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆளுக்கு உடம்பு தெரியல அப்படின்னா போன்ல கூட ஐயா கிட்ட நாங்க கேட்டு உடனே அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு ஐயா அந்த பாக்கியங்களை கொடுத்திருக்காரு. அதாவது ஐயா அருள்நூல்ல ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுவார். உண்டு பண்ணி வைத்த உட்பொருளை தேடாமல் கண்டதெல்லாம் தெய்வம் என்று கையெடுப்பார் சண்டாளர். இந்த வார்த்தையை இந்த அருள்நூலை படித்து விட்டு இந்த அகிலம் டிவியிலே நான் பேசிவிட்டு கண்டதெல்லாம் கோவில் என்று நான் அலைந்து கொண்டிருந்தால் நிலைப்பாடு என்ன என்பது என்ன ஆகும் என்பதை நான் உணர வேண்டும் இல்லையா? அதனால உண்டு பண்ணி வைத்த இறைவனை அவர்கள் முழுமையாக உணர்ந்திருக்கிறார்கள் இல்லையா? அதனாலதான் ஐயாவினுடைய மற்ற எந்த வழிபாட்டு முறைகளையும் அவர்கள் கடைபிடிக்காமல் ஐயாவினுடைய வழிபாட்டு முறையில் சிறப்பாக இருந்து அதான் என்னுடைய கணக்கன் பேரறிவான் ஊரறிவான் தலத்தையும் அறிவான் என்றானா இந்த வார்த்தையை நீங்கள் உண்மையாக கண்டு உணர்ந்திருக்கிறீர்கள். ஆனா இன்னொரு வார்த்தை ஐயா அருள்நூலிலே சொல்லுகிறார், கள்ளக்கணக்கெழுதும் பேர்களை நான் முள்ளெளியில் போட்டு விடுவேன்னு சொல்றார். அதனால ஐயா சொன்ன வார்த்தைகளை எடுத்து கொடுக்கணுமே தவிர, அதாவது நான் சொல்லுவதை தவிர சுயமரியாதையாய் சொன்னாயானால் செவிட்டில் அடித்து விடுவேன் கூட சொல்றார். அதனால காதை திரைக்கு நான் குற்றம் கேட்பேன் நீ சொல்றார். அதுபோல ஐயாவுக்கு பயந்து பணிவிடை செய்து ஐயா கொடுக்கக்கூடிய ஏட்டை பார்த்து அவன் கணக்கு சொன்னால் நிச்சயமாக சிறப்பு கிடைக்கும். சரியா? ரொம்ப சந்தோஷம் உங்களோடு பேசியமைக்கு. ஒரே ஒரு கேள்வி இப்ப கேட்கலாம் ஐயா, கேட்கட்டுமா? அதாவது மகாபாரத யுத்தம் யார் யாருக்கு இடையில் நடந்ததுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மகாபாரத பஞ்சபாண்டவர்களுக்கும். சரி ஐயா, ரொம்ப சந்தோஷம். சரியான பதில் சொல்லிருக்கிறீங்க. இதுக்கு முன்னால உங்களுக்கு பரிசு அனுப்பி வச்சாங்களா? நீங்க வரணும்னு வச்சிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். வந்தா நீங்க நிலையத்திற்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கண்டிப்பா வருகை தாருங்கள். ஐயா உண்டு இருந்து உமா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி அகில திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி ஆண்டவன் பகவான் வைகுண்டரின் திருவருளால் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐயாவின் அன்பு பிள்ளைகளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அம்மா. இந்த நிகழ்ச்சியில ஐயாவை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க என்னைக்குமா? சொல்லுங்க. சோதனைகள் செய்து சாதனை செய்வதே ஐயான்னு சொல்ற மாதிரிதான் நினைக்கிறேன். அப்படியா? நிறைய சோதனைகளாதான் இருக்கு இப்ப எங்க வீட்டுல. அதனால நிச்சயமாக சாதனை கிடைக்கும் இல்லையா? உண்டு, நம்பி இருக்கீங்க இல்லையா? ஐயா சொல்லுகிறார், நம்பி பிடித்திடுங்கோ ஐயா சிவசிவ அரகரா இல்லையா? உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நிச்சயமாக நாராயணம் உங்களுக்கு சிறப்புகளை தர வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறேன் அம்மா. தினம் தினம் ஒரு முறையாவது நிச்சயமாக யார் யாருக்கு வேண்டுகிறோனோ இல்லையோ, என்னுடைய பிள்ளைகள் குடும்பத்திற்கு நான் வேண்டுகிறோனோ இல்லையோ, பகவான் வைகுண்டம் நிச்சயமாக உங்களுக்கு பரிபூர்ண குணத்தை தர வேண்டும் என்று ஒரு முறையாவது தினம் அடியேன் வேண்டுவேன். சரியா? கண்டிப்பாகம்மா. சரியா? அதனால நீங்கள் செய்ய வேண்டியது ஐயாவிடம் தினம் தினம் மன்றாடி கேளுங்கள். சரியா? உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு பகவானே என்று ஐயாவிடம் வேண்டுங்கள், நிச்சயமாக பலன் கிடைக்கும் இல்லையா?
அந்த நம்பிக்கையில் இருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கையை நீங்கள் தயவு செய்து விட்டு விடாதீர்கள். சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு பலன் உண்டு. இதே அகிலம் தொலைக்காட்சியில் வந்து நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். பகவான் அந்த நிலைப்பாட்டை, அந்த நாளை கூடிய சீக்கிரம் தர வேண்டும் என்றுதான் நான் வேண்டுகிறேன். சரியா? குணம் ஆகாது என்றல்ல, குணம் ஆகும் என்பது உறுதி. சரியா? ஆனால் அது கூடிய சீக்கிரம் நடைபெற வேண்டும் என்று ஐயாவிடம் நான் வேண்டுகிறேன். சரியாமா? இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னால, ஐயாவினுடைய அதாவது சோதனைங்கிறத பத்தி பேசணும் இல்லையா? ஐயா கலிநீச மன்னனிடம் என்னென்ன சோதனைகளை எல்லாம் அனுபவித்தார், அதை சொல்லுங்களேன் பார்க்கலாம். அது அவருக்கு வந்து பூ மாதிரி தெரிஞ்சது உள்ள இருக்கும் போதும் அப்படிங்கிற அது ஒண்ணு. அப்புறமா புளி அடைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமா அதுல இருக்கும் போது அது புளி அவரை வணங்கிதான் நின்றுது, அவரை ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வத்தல் அடைக்குள்ள அடைச்சிட்டு இருந்தாங்க, அவரை அதுவும் எதுவுமே ஒண்ணும் பண்ணாது அப்படிங்கிறது. அப்புறம் அப்படின்னு அவருக்கு நிறைய எல்லா இலையும் ஜெயிச்சு இத்தனை சோதனைகளை 3.25 மாதம் வரை ஐயாவை சிறை வைத்திருந்து அந்த கலிநீச மன்னன் செய்தான் இல்லையா? அதாவது கடைசியாக வேங்கையை வரவழைத்து ஐயாவை வேங்கைக்கு இரையாக்க வேண்டும் என்று நினைத்தான். அத்தனைக்கும் ஐயா சாதனை கண்டு அந்த கலிநீச மன்னனிடமிருந்து விடுதலை பெற்று வந்தார் இல்லையா? அதுதான் சிறப்பு இல்லையா? அதாவது ஒரு மனிதனை நெய்யூற்றி கட்டையடிக்கி அதிலே தீயை பெற்ற வைத்து இதிலே நீ நீந்தி வா என்று சொன்னால் அவன் திரும்பி வர முடியுமா? முடியவே முடியாது இல்லையா? ஆனால் அவர் இறை தத்துவம், 10 அவதாரம் கொண்ட நாயகன் இல்லையா? ஆகையினால் குளியாத மேனியிலே குளித்து நாள் ஆச்சுதென்று நான் குழி போட்டு நீந்தி வந்தேன் என்று சொன்னார். 5 வகை நஞ்சை அந்த சண்டாள பாவி ஐயாவிடம் கொடுத்தான். ஐயா நஞ்சியிட்ட பாலை நற்பால் என்று அள்ளி உண்ண நற்பாலாய் இருந்தது மகனே என்று ஐயா சொல்லுகிறார். எல்லா மக்களுக்கும் ஆறுதல் சொல்லுகிறார். இந்த வேளையில் ஐயாவை டானாச்சிறையிலே விலங்கிட்டு ஐயா கவிழ்ந்த நிலையிலே இந்த பூமியை பார்த்து கொண்டு இருக்கும் போது சொல்லுகிறார், சாணான் பால் வைத்து சந்தன பால் ஏற்று நானாமல் எம்பெருமான் நல்லவன சோலையில் இருந்தேன் என்று சொல்லுகிறார். அதுபோல ஐயா அதாவது ஐயாவினுடைய சிந்தனைகள் எல்லாம், ஐயா எங்கு சிறையில் இருந்தால் கூட ஐயாவுடைய சிந்தனை எல்லாம் சான்றோர்குல மக்களை நினைத்து கொண்டே இருந்தது. ஆகையினால் நீங்களும் ஐயாவை நினையுங்கள் என் அன்பு பிள்ளைகளை. நிச்சயமாக ஐயா சிறப்புகளை தருவார். இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் அவங்ககிட்ட. அதாவது சான்றோர்குல மக்களை ஐயா ஒன்று திரட்டி 700க்கு மேற்பட்ட குடும்பங்களை ஐயா ஒன்று திரட்டி ஏற்படுத்திய தவத்தினுடைய பெயர் துவையல் தவம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம், சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு அகிலம் டிவியிலிருந்து பரிசு அனுப்பி வைக்கப்படும். எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தருவார் என்று நம்புகிறேன். இன்று முதல் எல்லோரும் ஏகாவரா தஞ்சம் என்று ஒன்றுவோர் எல்லோரும் ஒரு புத்தியா இருங்கோ, காணிக்கை இடாதுங்கோ, காவடு தூக்காதுங்கோ, வீணுக்கு தேடு முதல் விருதாவில் போடாதுங்கோ என்று ஐயா சொல்லுகிறார். அதுபோல ஒரு புத்தி, ஒரே சிந்தனை, ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று நீங்கள் வாழுங்கள். நிச்சயமாக வைகுண்டம் உங்களுக்கு துணை. நவலடியிலிருந்து முருகன் பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி அகில திரட்டோடு அன்பு கொடி மக்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மூலமாக முருகன் ஐயா அவர்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அதாவது இந்த நிகழ்ச்சி அகில திரட்டோடு அன்பு கொடி மக்கள் நிகழ்ச்சி இல்லையா? இந்த நிகழ்ச்சியில அதாவது இந்த யுகமானது கலியுகம் இல்லையா? இந்த கலின்னா என்னங்கிறத இந்த மக்களுக்கு, இந்த அகிலம் டிவியை பார்த்து கொண்டு இருக்கும் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாய்யா, கலியுகம் மாய்மால எண்ணம். அதாவது நம்ம இந்த மண்ணாசி பெண்ணாசி பொண்ணாசி சொல்லுவாங்க. ஆமையா, அந்த 3 ஆசையும் மனுஷனுக்கு கொடுத்து அதை அழிவு கொண்டு போய் மனுஷனை கையில போய் கொண்டிருந்தா களி. முன்னிருந்து அடிக்க 3 முடியாது, கடவுளே அடிக்க முடியாம யாரை பார்த்ததோ அவங்க துன்பம் சூழ்ந்து கொள்ளும்.
யாரால வாதம் ஆயிரம் எதாலும் எழுத முடியாது, அவ்வளவு சக்திகள் இருக்காது. அதாவது முன்னுள்ள இவங்கள வந்து அசுரர்கள் எல்லாமே சக்தி பெற்றிருந்தாலும் ஒரு உருவமா இருந்தாங்க, அதனால ஈஸியா போட்டு பகவானா அடிக்க முடிஞ்சு. ஆனால் அந்த கரை வந்து கோடான கோடி வரங்கள் சிங்களிடம் பெற்றதுனால எல்லாரும் எண்ணத்துக்கு மாயமான எண்ண மாதிரி பூந்துச்சு. அதனால இது அழுத்தம்னா நம்ம மானமாக இருந்தால்தான் மாறுங்கள் தன்னாலே ஒழுக்க முறையோடு இருந்தால் மானமாக இருந்தால் மாளும் களி தன்னால். ஆமா, அப்படி மட்டும் கதை அழிக்க முடியாது. எந்த ஆயுதமோ எந்த மந்திரமோ மரணமோ எதை வச்சாலும் அழிக்க முடியாது, எதாலுமே அழிக்க முடியாது இல்லையா? ஆமா, மனசுல தோன்ற ஒரு தீய சக்தியா அந்த எண்ணம் மாயமான எண்ணம் சரி. அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணு காத்தல் படைத்தல் அழித்தல் இல்லையா? இந்த 3 சக்திகளாலும் முடியாது என்ற நிலைப்பாடு வந்த பிறகுதான் 3 சக்தியும் ஒன்றாகி இந்த உலகிற்கு வெளிப்பட்டவர் தான் ஐயா வைகுண்ட பகவான் இல்லையா? அதனால் அதாவது ஐயாவே ஒரு இடத்துல சொல்லுவார், அடங்காத கலியை நான் அழிக்க வந்ததினால் ஐயாவே விட்டு வைக்கவில்லை இல்லையா? சொல்லுவார் இல்லையா? அவ்வாறு அவ்வளவு சிரமத்திற்குள் ஆளாகி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இல்லையா? அதனால ஐயா ஒரு அருள்ல சொல்லுவார், ஒரு லைன் சொல்றார், கை தட்டும் பொழுதோ கண் தட்டும் நேரமோ இந்த கலியன் இருப்பதெல்லாம். ஆனா அந்த அளவுக்கு அவனை வச்சிருக்கிறார். அவரு வந்து தீர்ப்பு நடத்தீர்ப்பு கேட்கிற நேரத்துல வந்து நம்ம பதில் கருணை எல்லாம் அந்த நேரத்துல இப்படி எனக்காக என்னைக்குமே கேட்கும்போது நம்ம சொல்றது கலந்து இருக்கணும். அது சரி. அதாவது குரோனியினுடைய 6வது துண்டத்திலே 7வதாக பிறந்த யுகம் தான் இந்த கலியுகம் இல்லையா? அதனால இந்த கலியை அழிப்பதற்காக 1008 மாசி 20 திருச்செம்பதி கடலுக்குள் இருந்து இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டவர் தான் ஐயா வைகுண்ட பகவான். அப்படிதானா? அதனால ஐயா கலியளிக்க வந்த தெய்வம் நிச்சயமாக கலியை அழிப்பார். நல்ல உள்ளங்களை ஐயா சான்றோர்கள் மக்களை நிச்சயமாக தர்மயுகத்தில் வாழ வைப்பார். அப்படிதானா? அதனாலதான் சொல்லுவார், அதாவது இந்த பூலோக பங்கதுதான் பொருத்தமில்லை உங்களுக்கு பரலோக பங்குண்டுன்னு சொல்லுவார் இல்லையா? அதுபோல ஐயா இந்த பூலோக வாழ்வை நாம் நிலையானது என்று நம்பிவிடக் கூடாது. தர்ம யுகத்தில் ஐயா சிறப்பான முறையிலே சொல்லுகிறார் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. எல்லோரையும் கேட்டதா சொல்லுங்க, நவலடி மக்கள் எல்லோரையும் கேட்டதா சொல்லுங்க. இப்ப ஒரே ஒரு கேள்வி, அதான் நீங்க என்ன தொழில் பண்றீங்க ஐயா? வண்டி ஓட்டுறீங்க? என்ன வண்டி ஓட்டுறீங்க நீ சொல்லுங்களேன் பாக்கலாம். சரி, அங்க ஓட்டுறீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய தொழில் மென்மேலும் வளரட்டும். சரியா? ஐயா வைகுண்ட பகவான் உங்களை எந்த ஒரு குறைவும் இல்லாமல் சிறப்பாக வாழ வைப்பார். இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கிறீங்க, அதாவது பனை மரத்தை அகிலம் என்ன எப்படி சொல்லுகிறது? என்னையா? பனைமரம் வந்து அந்த நம்ம பகவான் வந்து நமக்கு குழந்தையா இருக்கும்போது நமக்கு கொடுக்கறது அமிர்தத்தை அந்த அந்தவர்கள் 2 பேர் அந்த உட்கார்ந்து அந்த இடத்துல சாப்பிட்டு உடம்பா கொடுத்துருவாங்க. சரி. அதனால அவங்க வந்து எங்க குழந்தைகளுக்கு இல்லாம அந்த பால் அமிர்தத்தை இருக்கிறதுனால நீங்க தூரத்துல போய் என் தாண்ட மக்களுக்கு பணமரமா பிறந்து ஒரு உடம்புல இருக்கிற எல்லா சக்தியும் அங்கே கொடுக்கணும். அந்த பணமரம் எங்களுக்கு கூட வேலை செய்யாது, வந்து தாண்ட மக்களுக்காக கிடைக்கப்பட்ட பணமரம் அப்படின்னு சொல்லி பகவான் பணமரமா இருந்த அந்த நேரத்துல தூரத்துல படிச்சுடுவாங்க. அந்த பனை மரத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு, அது என்னன்னு சொல்லுங்களேன். பனைமரத்துக்கா? ஆமா, பனைமரத்துக்கு தனியா ஒரு பேரா? ஆமா, அகிலம் பனை மரத்தை என்ன சொல்லுகிறது அப்படிங்கறத தான் கேள்வி. அகிலம் வந்து தாய்மாரின்னு சொல்றீங்களா? பனை மரத்தை அகிலம் என்ன சொல்லுகிறது? நமக்காக படைக்கப்பட்ட பனைமரம் தான் சொல்லியிருக்கு. வேற அது பேரும் தனியா இருக்கையா? பேர் ஆமா உண்டு, அதான் கேக்குறேன். தெரியல. அகிலத்திரட்டு வச்சிருக்கீங்களா? அகிலத்திரட்டிலே இருக்கு ஐயா, கண்டிப்பா விளக்க உரையில பாருங்க, கண்டிப்பா வரும். சரியா? பேசுறீங்க. உங்களுடைய பெயர் சுதாகர். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக
உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இதற்கு முன்னால நீங்க பாத்திருக்கீங்களா ஐயா? இதான் இப்ப கொஞ்ச நாளா தான் பாக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தொலைபேசி மூலமாக இந்த நிகழ்ச்சியில் டிவி வால்யூம் குறைச்சு வைங்க. அதாவது இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேச வேண்டும் என்ற எண்ணத்தை தந்த வைகுண்ட பகவானுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா? அதாவது இதுக்கு இந்த நிகழ்ச்சியை இப்போ பார்த்துக்கிட்டு வாரீங்க இல்லையா? இந்த நிகழ்ச்சியில எத்தனையோ பேர் பேசினாங்க இல்லையா? இந்த நிகழ்ச்சியில இதுக்கு முன்னால எத்தனையோ பேர் பேசினாங்க இல்லையா? அவங்க பேசினதுல யாராவது ஒருத்தர் பேசினது உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தா அந்த மட்டும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். யாராவது பேசினது உங்களுக்கு இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க இது நல்லா இருந்து அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஞாபகம் இல்ல? அப்ப இப்பதான் நீங்க டிவியை ஆன் பண்றீங்க. வீட்டுல பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்க என்ன பண்றீங்க நீ சொல்லுங்களேன். இப்ப நான் டிராக்டர் வச்சிருக்கேன் ஊர்ல. சரி, அதான் ஓட்டிட்டு இருக்கேன். தொழில் நல்லா இருக்கா? தொழில் சுமாரா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா மென்மேலும் சிறப்புகளை தருவார். சரியா? அதாவது உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? அப்படியா? கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நடக்கணும். சரியா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. எல்லா சிறப்புகளையும் உங்களுக்கு தருவார். நாராயண குருவை நாளும் மறவாமல் பேராக இருந்தால் பேர் உங்களுக்கு என்று ஐயா சொல்லுகிறார் இல்லையா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நடுவக்குறிச்சி ஐயாவினுடைய புனிதமான பாதம் பட்ட மண் இல்லையா? உண்மையிலே நடுவக்குறிச்சியில் நான் உண்மையிலே நினைக்கிறேன், நடுவக்குறிச்சியில நம்ம எல்லாம் பிறந்தும் இல்லையேன்னு நினைக்கிறேன் ஐயா. ஏன்னா அவருடைய பாதம் பட்ட இடம் இல்லவா? அந்த பூமியில் பிறந்தவர்கள் நீங்கள் நிச்சயமாக புண்ணியம் செய்தவர்கள். சரியா? அதாவது உங்களுடைய உள்ளத்திற்குள்ள என்னென்ன எண்ணங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனாலும் அந்த மண்ணில் பிறந்தவர்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு கடுகளாவது தர்ம சிந்தனை நிச்சயமாக இருக்கும். அதை நான் நம்புகிறேன். சரியா? ஹலோ, இப்ப ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமா? ஹலோ, அடுத்த ஐயாவின் பிள்ளை சந்திப்போம் சந்திப்போம். எல்லாம் வணக்கம் வணக்கம் ஐயா. கட்டாயிருச்சா? பரவாயில்ல பரவாயில்ல, மறுபடியும் நீங்க லைன்ல வந்துட்டீங்களே, அதுவே பாராட்டுகள். அதனால ஐயா உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போகிறார். சரியா? அதாவது இப்ப ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கலாமா? ஐயா எனக்கு வந்து சொல்லுங்க ஐயா. நடுவக்குறிச்சியில இருந்து சோதனைகள் ஐயா கொடுத்தாங்கன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. ஐயாவே பிடிச்சிருக்காங்க. அது சோதனை இல்ல, அது சாதனை இல்ல. ஐயா தன்னுடைய தன் பக்கம், அந்த அம்மாவை தன் பக்கம் தன் பிள்ளையார் எடுக்கிறதுக்காக எப்படி தங்கத்தை புறம்போட்டா தங்கம் விளங்குமோ, எப்படி வைரத்தை தீட்டுனா வைரம் ஜொலிக்குமோ அது போல அதுல ஏற்படுற சேதம் தான் இந்த அம்மாவுக்கு ஏற்பட சில இருக்கும். ஐயா ஒரு நாள் அந்த அம்மாவை கைவிட மாட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஐயாவுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் ஐயா கைவிட்டதே இல்லை. அவன் ஐயா புடம் போடாரு, ஐயா நம்மளை பட்டதிட்டாரு, ஐயாவுடைய பிள்ளைகளா பட்டதிட்டாரு. அதுல வந்து சேதாரங்கள் ஐயா வேற இது வித்தியாசம் ஐயா. அதாவது அந்த குழந்தைக்கு ஐயா பரிபூரண குணத்தை கொடுப்பார் என்பது திண்ணம், நிச்சயமாக சத்தியம் இல்லையா? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகளாக அந்த குழந்தை அமர்ந்து இருந்து கொண்டு ஐயா ஐயா என்று ஐயாவிடம் கதறுகிறது, அழுது கொண்டு இருக்கிறது. அந்த ஐயா நிச்சயமாக கண்ணீரை துடைத்து சிறப்பாக வாழ வைக்க வேண்டும். கண்டிப்பா நிகழ்த்த வேண்டும். அதாவது அந்த குழந்தையை வந்து நேரில் பார்த்தால் யாருக்குமே கண்ணீர் வந்து விடும். அந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாட்டை வைகுண்ட பகவான் கொடுத்திருக்கிறார். ஆனால் காரணம் என்ன என்பது தெரியாது. ஆனால் அவர்கள் சோதனை என்று நினைக்கிறார்கள், அது சோதனை அல்ல என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இல்லையா?
அதுபோல இந்த அகிலம் டிவி மூலமாக நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம், ஐயாவிடம் வேண்டிக் கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக அந்த குழந்தைக்கு சீக்கிரமாக பரிபூரண குணத்தை ஐயா அத்தனை அன்பு குடிமக்களும் வேண்ட வேண்டும், கிடைக்க வேண்டும். ஐயா சாட்சியாக அந்த குழந்தை வந்து இந்த உலகத்தில் சொல்ல வேண்டும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த கருத்துக்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு என்பதை விட ஐயாவிடம் நாம் முறையமிட்டு சொல்லுகிறோம். அப்படித்தானா? எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லோருமே அந்த அம்மாவுக்கு கிடைக்கணும், நம்மளுக்கு கிடைக்கணும், அந்த அம்மாவுக்கு இது இவ்வளவு தூரம் ஐயா ஒரு அந்த அம்மா கிடைக்கணுங்கிறதா என்னுடைய ரொம்ப சந்தோஷம். நம்முடைய இந்த அன்பு குடிமக்களுடைய ஆசையை வைகுண்ட பகவான் நிச்சயம். குஞ்சன் பிள்ளையிலிருந்து பெருமாள் பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி அகில திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுறீங்க. அதாவது நீங்கள் ஒரு வில்லிசை புலவர் இல்லையா? ஐயா வச்சிருந்தாரு புலவரா இருந்தேன். அதாவது ஐயா பதவி எடுத்தாரு. குஞ்சன் பிள்ளை பெருமாள் அப்படின்னு சொன்னா அந்த புலவருக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு, மரியாதை மக்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். அதையும் கூட அடியேன் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த உங்களோடு ஐயாவினுடைய அருள் செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை வைகுண்ட பகவான் எனக்கு கொடுத்திருக்கிறார். மிக மிக சந்தோஷம். அதாவது நீங்கள் எல்லோரும் என்னை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வாழ்த்த வேண்டும் இல்லையா? அதாவது இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு ஐயாவை பற்றி, இந்த ஐயாவினுடைய அவதார சிறப்பை பற்றி ஏதேனும் ஒண்ணு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஐயாவை பத்தி நம்ம எல்லாமே அகிலமே ஐயாதான். ஐயா இல்லாத இடம் கிடையாது. சரி. அதாவது ஐயா சொல்றது மத்தியமா வானத்தில் வளர்ந்தலிங்கம், மகாமேரு உச்சியில் இறந்தலிங்கம், சக்தியும் ஆதிரையும் ஆதலிங்கம், சஞ்சார சமாதியில் இறந்தலிங்கம், துக்கி மனமொன்றாய் புகழ்ந்தலிங்கம், உன் புருவம் தனி முளைத்தலிங்கம், எத்திசையும் புகழ்ந்திடவே வந்தலிங்கம், ஏகா பரபரமான ஒரு லிங்கம் தான் ஐயா சொன்னார். இது ஒரு சில ஆட்கள், அதாவது ஒரு புக்க படிச்சா இறைவனை பத்தி தெரிய முடியாது. பாருங்க, 10 வருடம் நம்ம பழகும் போதுதான் இன்னொரு நல்லவர் இன்னொரு கெட்டவர் நம்ம தெரிஞ்சு எடுக்க முடியும். அதே மாதிரி பல துறைகளை படிச்சு எப்படின்னாதான் நமக்கு இந்த ஆள் நல்ல ஆளு இந்த ஆள் கெட்ட ஆளுன்னு தெரியும். அதே மாதிரி இரவில கண்டுபிடிக்க முடியும். பார் பல நூல் பார்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, எல்லா இடத்தையும் பார்த்தா, அதாவது 4 வேதம்ல வேதத்தையும் புரட்டி 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 பார்த்தாலே தெரியும். எனக்கு தெய்வத்தை பத்தி தெரியாம பேச முடியாதுயா. சரி. அதான் சொல்றாங்க, கல்லார் தமக்கு சிவகதை கனவிலும் சொன்னாருங்க. கல்லார் சிவகதை அவர் கனவிலும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. என் இறைவனை பத்தி தெரிஞ்சாதான் பேச முடியும். அப்ப ஐயா என்ன சொல்றாரு, பொய்யான கல்வி கற்று பொருள் மயக்கம் கொள்ளாமல் மெய்யான ஞான கல்வி விரும்புவாய்க்க. கல்வியிலையும் கல்வி வேணும், ஞானம் வேணும். கல்வியும் வேணும், ஞானமும் வேணும் இல்லையா? கல்வி இருந்த மட்டும் போதாதியா, கல்வி பிரிக்க முடியாது இல்லையா? ஆமா. கல்வி இந்த பாலை கலஞ்சியுமே அப்படி மோர் தயிர் வெண்ணெய் எல்லாம் கலந்து எடுக்கிற மாதிரி இல்லையா? அதே மாதிரி கல்வி உள்ள இறங்கும் போது உள்ளுடைய அருமை எல்லாம் தெரியும் பாருங்க. அது ஐயா எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாரு. ரொம்ப படிப்படிச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் பிரிச்சு கேட்டா தெய்வத்துக்கு தெரியாது. அவங்க பாக்குறதுலயே அவங்களுக்கு தெரியாது. அதாவது அவங்க தொழில் காலத்துல வேலை பார்த்தாங்க பணத்துக்க வேண்டி. அதனுடைய அருமையெல்லாம் பிரிச்சுட்டாங்கன்னா ரொம்ப இருக்குது. அதாவது உன்னருள் பெற்றவன் உயர்வான் தாழ்வான், கலைவாணியின் அருள் பெற்றவனோ ஒரு சுவடெடுத்து ஒரு காவியம் தீட்டி விட்டால் அதை கடல் கொண்டு தீட்டினாலும் அக்கவிஞனின் காவியம் அழியாது. அப்படித்தானா? கல்விக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது இல்லையா? ஐயா பிரபு, நீங்க 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கீங்க, நான் 4ஆம் கிளாஸ் தான். ஆச்சா, பரவாயில்ல. அதாவது நீங்க இல்ல 4ஆம் கிளாஸுக்கும் 10ஆம் கிளாஸுக்கும் பக்கத்துல வராது. ஆனாலும் பழைய 4ஆம் கிளாஸ் வேற, இப்ப படிச்ச 10ஆம் கிளாஸ் வேற இல்ல ஐயா.
சரி, எல்லாம் ஐயாவுடைய செயல். அதனால நம்ம உடலே ஐயா குடியிருக்காருயா. உண்மைதான். உடலுக்குள்ளே காலுக்குள்ள தெரியாம, கைக்குள்ள தெரியாம, கண்ணுக்குள்ள தெரியாம போட்டுக்கலையா. இறைவன் இல்லாம உடம்பு இயங்காது. இல்ல தன்னை தானே உணர பாருங்க, உணர்ந்தா ஐயாவை கண்டுபிடிக்கலாம். இறைவனை எதிரையும் பார்க்கலாம் பாருங்க, எதிரையும் பார்க்கலாம், வெளியில பார்க்கலாம், காட்சியில பார்க்கலாம். தன்னை நீ அறிவாயானால் தலைவனை நீ அறிவாய். தன்னை முதல்ல அறியணும், தலைவனை ரெண்டாவது அறியணும். தன்னை அறிந்தவர்கள் இந்த உலகத்திலே எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்களேன். ஆமா, அதான் நீங்க இப்ப சொன்னீங்களையா, நான் சொன்னதை சொல்லாமல் சுயமரதியா சொன்னால் அவனை தொட்டில் போட்டு கொடுத்து கணக்கு படிப்பேன்னு சொன்னாருன்னு சொன்னீங்க ஒரு வார்த்தை. ஆமையா, இந்த உபதேசம் யாருக்கு சொன்னது? கணக்கர். சொல்லுங்க. அதான் நீங்க ஏற்கனவே ஒரு கேள்வி கொடுத்தீங்கல்ல, சரி, அதாவது என்னுடைய சரி அகிலத்தை முன்னால பாக்குறதுல இப்ப நான் கொஞ்சம் அகிலத்தை உள்ள இறங்கி பாப்போம் பாத்துருங்க. சரி, பார்க்கும்போது ஐயா என்ன சொல்றாருன்னா, முத்துக்குட்டி சாமி, இந்த முத்துக்குட்டி சாமிக்கு கடன் கொடுத்து வரம் கொடுக்குறாரு ஐயா. எப்படிப்பட்ட வரவம் கொடுக்காரு? நம்ம சொல்றமே இந்த உபதேசங்கள்லாம் அவருக்கு சொல்ற மாதிரி திருவியமாதவர்கள் இருக்குது. அதாவது உபதேசம் சொல்லிட்டு கடைசியிலே சொல்லுவார், இச்சட்டம் தன்னில் எள்ளளவு தப்பியதால் தீச்சட்டம் காய்க்க தேதி வரும் முந்தனக்கு, இல்லையா? இதெல்லாம் வைகுண்ட நாராயணம் வைகுண்டருக்கு அருளியது, இந்த நாட்டு மக்களுக்கும் அருளிய விஞ்சைதான் அது, இல்லையா? அந்த சொல்லுங்க. நான் கொடுத்த வரோம் நல்லவங்கிட்ட கூட புல்லாதவங்கிட்ட கூடாது, இல்லையா? அடிப்பார், அடிக்க வந்தாலும் அடிய சகிர்த்திருந்தோம், நீ என்னென்ன வந்தாலும் ஏற்றுக்க, நான் இருக்கேன், இல்லையா? அதாவது என்னுடைய சொல்ல ஒரு சொல் நீ மீறி நடந்தால் நீ தீ குளித்தால் அண்ணே ஐயா அதை கொடுத்துருக்காரு அவருக்கு. அந்த உபதேசத்தை நம்ம மக்களுக்கு எல்லாம் புரியபடி சொல்றோம். ஐயா வழிங்கிறது அதான் நீதியான ஒரு வழி, நீதியான ஒரு நேர்மை. பொய்யனோடு பொருந்தி வாழாதே, பொய்யரோடு அன்பு பொருந்தி இராதே, மெய்யரோடு அன்பு மேவியிரு என் மகனே. மெய்யும் கிடைக்கிறது உலகத்துக்கு கஷ்டம் ஐயா. அந்த மெய்யும் கிடைச்சதுன்னா இறைவனுக்கு சமம், இல்லையா? அவனால பல நன்மைகள் பெறலாம், பல உபதேசங்கள் பெறலாம். அப்படிப்பட்டவரோட ஒருவர் நம்ம இணைஞ்சு வாழ்ந்தால் நிச்சயமா ஐயாவோட வாழ நம்ம ஆசைப்படலாம், இல்லையா? அப்படிப்பட்ட மெய்யானவர்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஐயாவிடம் வேண்ட வேண்டும், இல்லையா? ஆண்டவனை முழுமையாக ஏற்றுக்கொள்பவனுக்கு நிச்சயமாக அப்படிப்பட்ட சிறப்புகள் கிடைக்கும், இல்லையா? நம்ம ஆப்பங்கர பள்ளிவாசல். ஆமா, குணசேகரன் ஐயா பேசுனாங்க, ரொம்ப அற்புதமா பேசினாங்க, இல்லையா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. இப்படி அற்புதமான ஒரு ஞானம் உள்ள ஆட்களும், அதாவது ஞானமும் கல்வியும் உள்ள சேரணும். கல்வி இல்லாமல் தெளிவான ஒரு ஞானம் வேணும். எனக்கு எதிரெல்லாம் கொடுத்திருக்காரு ஐயா, ஐயா கொடுத்திருக்காரு, நம்ம பார்க்கிறோம், நம்ம அகத்துல சொல்லல. என்னையா ஐயா வழி நேர்மையான வழி. சரி, பொய் சொல்லக்கூடாது, பிறரை ஏமாற்றக்கூடாது, தட்டக்கூடாது, தெள்ளக்கூடாது. அதான் புறம் பேசக்கூடாது, முன்ன விட்டு பின்னால பேசக்கூடாது. கர்ம செய்யும் போது மனதில் சூழ்வாக்க கூடாது, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடாது. கடமையெல்லாம் நம்ம பிடித்தால் ஐயாவை நெருங்கி வாழலாம். ஆனா ஐயாவை கொண்டு வாழ என்னையா ரொம்ப சந்தோஷம் ஐயா, இவ்வளவு கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. நான் படிக்கும்போது ஐயாட்ட பொண்ணையோ பொருளையோ சுத்தி வேலை பங்களாவோ கேட்கல, ஐயா எனக்கு கல்வி நான் தான் கேட்டேன். கேட்ட அளவு தந்தார் ஐயா. அதுவே சிறப்பு, இல்லையா? கேட்ட அளவு தந்தாரியா. ஆமா ஆமா, இவ்வளவு வேணுமோ தந்தாரு, இல்லையா? அதாவது இப்ப உங்களுக்கு நான் ஒண்ணு கேட்கறேன், தப்பா நினைக்க கூடாது. இப்ப உங்களுடைய வயது என்ன இருக்கும் ஐயா, சொல்லுங்க. என் வயசு 60 வயசு ஆகுது. 60 வயது ஆகிறது, இல்லையா? இந்த வயதில் கூட இவ்வளவு ஆர்வத்தோடு ஐயாவினுடைய அருள் செய்தியை பேச வேண்டும் என்ற எண்ணத்தை ஐயா உங்களுக்கு தந்திருக்கிறாரே, அதுவே உண்மையிலே இந்த அகிலம் டிவிக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஐயா. ஐயா, நாங்க எங்க அப்பா அம்மா எங்களை வளர்க்கும் போது 5 வயசு விவரம் தெரிய வேண்டிய வயசுல இருந்து, சரி, எங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் எங்க அப்பா எங்களுக்கு நாமத்தை தான் கலெக்ட் கொடுப்பாங்க. வாழ்க வாழ்க. உடனே அந்த ஏறி உடனே நின்றோம். ஐயா இருக்கும்போது இந்த கவலை கிடையாது, தேய முடியாது, ஜுவர முடியாது, வெளியில போனி அனுப்பிடுவாங்க நாமத்தை போட்டு. நாங்க அதிக இருந்தே உறுதியாய் வளர்ந்தோம், இல்லையா? அதாவது சில பேர் ஐயாவுக்கு மேல ஒண்ணு நடக்கிறது கிடையாது, நிச்சயம் உண்டு, அதே மாதிரி நடக்காது. ஆனா பிறவி பிடித்தொடரும்.
அதாவது நோயில் நம்ம இருக்கிறோம்னா ஐயா என்ன சொல்றாரு, பாக்கியத்தை கண்டு பரிந்து மகிழாதே. அதாவது சில பேர் பொருள் சொத்து சுகம் வந்துட்டு பெருமைப்படாத, இது மகிழாதங்க. இது நிலையற்ற பொருள். அதாவது காற்றும் இடி வந்தால் சலியாதீங்க. அதாவது நோய் வரும் சலியாத. ஒன்னு வளர்த்தவன் நாவல்வார்கள் அதை பாருங்க அப்படிங்க. சும்மா திணி வருமோ, சும்மா தனு வருமோ, சும்மா வருமோ சுகத்துக்கும், சும்மா எதுவுமே வராதியா. முன் செய்த விலைக்கீடார். நம்ம முன் பிறகு என்ன எப்படி பிறந்தோம், எப்படி இருந்தோம், எங்க இருந்தோம், என்ன செய்யறோம், அந்த முன் செய்த கர்மப்படி தொடர்ந்து அவர் எவ்வளவு இருந்தாலும் செய்யலாம். ஆமா ஆமா, அதே மாதிரி அந்த பிறகு எப்படி தீக்கண்டா யாரு, நம்ம ஐயா வைகுண்ட ஒருவராக முடியும். அதான் சொல்லுகிறார், 6 பிறவியிலும் அறியே உன்னை தொழாமல் 7ஆம் பிறவி தன்னில் எள்ளளவும் என்னை நினைத்தால் வாழலாம் என்று சொல்லுகிறார் இல்லையா? அதுபோல பிறவி பிணி நீங்கி நாம் சிறப்போடு வாழ வேண்டும் என்றால் வைகுண்டரே தஞ்சம் என்று வாழ்பவருக்கு நிச்சயமாக அந்த வாழ்வு கிடைக்கும் இல்லையா? நம்ம உடல் உயிர் ஆவி அத்தனை ஐயாட்ட ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்துட்டு ஐயா ஐயா கிட்ட ரத்த கண்ணீர் வடிக்கணும். ஐயா அந்த நேரம் உடனே வருவார் வருவார். கண்டிப்பா கூப்பிட்டு சொல்லுங்க, ஐயா உடன் வருவார். ரொம்ப சந்தோஷம். 100க்கு 100 மார்க் நான் காணிக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட பேசினமைக்கு எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தருவார். மீண்டும் மீண்டும் இந்த அகிலம் டிவியில் உங்களை ஐயா பேச வைப்பார், வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஐயாவிடம் ஐயா உண்டு. ஐயா உண்டு. ஐயா உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சாதாரணமான தெய்வம் அல்ல, சாதிக்காக வந்த கடவுளும் அல்ல. நாட்டுக்கறிவிதி நான், நாராயணனும் நான், பச்சை பறவை பல ஜீவ சந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ணமேனி நாதனும் நான். மண்ணேழும் இழந்த மாயத்திருமால் நான், விண்ணேழும் இழந்த விஷ்ணு திருவுளம் நான். ஏகம் படைத்தவன் நான், எங்கும் நிறைந்தவன் நான். நாதக்கடல் துகின்ற நாகமணி நான் அல்லவோ என்று வைகுண்ட பகவான் சொல்லுகிறார். அத்தனையும் ஐயாவாக இருந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் எம்பெருமான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சஞ்சல துன்பங்களுக்கு ஆளாகப்பட்ட எல்லா குழந்தைகளையும் ஐயா காத்து கரை சேர்க்க வேண்டும் என்று இந்த அகிலம் டிவியில் இருந்து அப்பன் வைகுண்டத்திடம் வேண்டி இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நான் வருகிறேன். ஐயாவை பற்றி அறிந்தவர்கள் அறிந்திடுங்கோ அயலோடி போகும் முன்னே, தெரிந்தவர் தெரிந்திடுங்கோ திரைகடல் ஓடும் முன்னே, பணிந்தவர் வரிந்திடுங்கோ வாலன்பதி ஏறும் முன்னே என்று அருள்நூலிலே அப்பன் வைகுண்டம் குறிப்பிட்டு இருக்கிறார். அதுபோல ஐயாவை என் அன்பு பிள்ளைகளை நீங்கள் எல்லோரும் நம்புங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், சிறப்பு கிடைக்கும் என்று சொல்லி அடுத்த வாரம் சந்திப்போம். ஐயா உண்டு.